என்ன வேணும் பிள்ளைக்கு? அரசாங்க உத்தியோகத்தில் கண்ணை மூடு. என் கையை சிக்குன்னு பிடி பார்ப்போம். பிடி. இந்த வருஷம் அந்த உத்தியோகத்துக்கு போயிடுவாங்க. தைரியமாயிரு. மாத சம்பளத்தை தர்ம கட்டளைக்கு இந்த கோயிலில் கொண்டு வந்து கொடு. வெற்றி உண்டு மகனே. சென்று வா. கர்மசாமிக்கு அறந்தாங்கி. மறந்தாங்கி இல்லப்பா, அறந்தாங்கி. அறந்தாங்கி. அறந்தாங்கியா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிலை உங்க ஊர்ல இருக்கா? அப்ப வாங்க, நீங்க தான். மல்லிகை என் மன்னன் மயங்க. என்னென்ன வேணும்? புரியல. பக்கத்துல வாங்க, கண்ணை மூடி உட்காருங்க. நீ வந்து உட்கார்ந்த உடனே முருகப்பெருமான் வாரார. முருகன் கோயிலுக்கு போவியா? அப்பா வச்சு வழிபட்டாங்க. நீ அதை தொடர்ந்து செய்யாததுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? முருகனையா நீங்க தொடர்ந்து செய்யல? அவரை மாதிரி உங்களால பிடிப்பா கும்பிட முடியல. உண்மையா இல்லையா? உள்ளு போல காலில் விழுட்டு வாங்க. இப்போ 3 ஆண்டு காலங்களாக தொழிலால் மனவர்த்தமும் கடன்களும் மனவர்த்தமும் இருக்கும். ஒரு சில இடங்களை இழந்து விடுவோமோ என்ற பயமும் மனவேதனையும் நடந்து கொண்டிருக்கின்றன. இதிலிருந்து உங்களை நீக்கி செம்மையா வாழ வச்சு தந்தா போதுங்களா? இந்தா 3 முறை என்னைய பார், உன் கடனை தீர்க்கிறேன், புண்ணியமா வாழ வைக்கிறேன். வயிறார சாப்பிடு, நம்ம கோயிலில் மன நிறைவா இருங்க செல்லங்களே, வாழ்க. அமாவாசைக்கு வந்து சேர்ப்பா, புண்ணியம் அடைவாய். உடல்நிலையாலும் பணத்தாலும் கஷ்டப்பட்டு வந்தவன் யாரப்பா? வாடா தம்பி, நல்லா இருக்கேன். என்ன செய்து? சொந்த ஊர் விட்டு வெளியூர்ல எவ்வளவு காலம் இருந்த? ஏன் அங்க போய் இருக்க? அப்படியா? மனைவி எங்க இருக்கா? பக்கத்துல வா. உன் குடும்பத்துக்கும் வீட்டுக்கும் யாரோ தப்பு செஞ்சுட்டாங்க, பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு ஒரு குழப்பம் வந்துச்சு, அதுல இருந்து விடுதலை ஆயிட்டியா? சரி, இப்போ உனக்கு கடன்களை தீர்த்து தொழிலை உருவாக்கி தந்தா போதுமா? உன் கடன் தீர்ந்தாச்சு, நல்லா படித்து உத்தியோகத்துக்கு போக வைக்கிறேன். வெற்றி அடைவாய், ஆனந்தமும் அடைவாய், மகிழ்ச்சி அடைவாய். கால் வந்துட்டோடா தம்பி. யாருக்கு யார் சொந்தம் என்பது என்னை நேருக்கு நேர் கேட்டால் நான் என்ன சொல்வது? இன்னொரு தடவை கால் வந்துட்டோம். கரண்ட் போயிடுது. போய் பார்த்தேன். உன் பிள்ளைய உன் மனசுக்கு படி நான் நடக்க வச்சு வெற்றியாக்கி தரேன். அதே மாதிரி தொழில் செய்வதில் இப்போதைக்கு மன வருத்தமும் ஒரு இடம் சொந்தமான ஆழ்மன குழப்பமும் உனக்கு இருக்கு, அதையும் சரியாக்கி தரேன். என் பொண்டாட்டி என்கிட்ட மனம் திறந்து பேசாம மூடி மூடி பேசுறாள, அதுக்கு எதுவும் காரணம் இருக்குமான்னு உன் உள்ளத்துல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. கால் விட்டுவா. ஏ அப்பா, சாமி சொல்லித்தான் நமக்கே தெரியுது. யாரை நம்புறது? அதனால வேற என்னப்பா வேணும்? கடனை தீர்த்து தரேன், தொழிலை ஓங்காரமா ஆக்கி தரேன். கண்ணை மூடு கொஞ்சம். நினைத்தது நடக்கும்பா, வெற்றி அடைவாய். கர்மசாமிக்கு புதுக்கோட்டை, தொண்டைமான் புதுக்கோட்டை. அண்ணே அண்ணே. அரசன் பெண்ணடியா. இது யாரு? அரசன் பெண்ணடியா கூப்பிட்டுருக்கேன். கால் வந்துட்டாங்க. போதுமா? வேற என்ன வேணும்?
கால் விட்டு வா. மூணு பேருக்கு பொதுவான ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்குது. அதை உங்களுக்கு உரிமையாக்கிட்டா இன்னொருத்தருக்குரிய பங்கை தெளிவு பண்ணி தரணும். அவ்வளோதான விஷயம். வகையில்லாமல் நடத்துகிறேன். வெற்றி அடைவாய். வெளிநாட்டுக்கு 3 மாதம் கழித்து போவாய். நன்றாக இரு. காசு பணத்தோடு கண்ணியமாறு. வயிறார சாப்பிடு போ. உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்தது யார்? புதுக்கோட்டையா? புதுக்கோட்டையாம்மா? திருமயம் பட்டுக்கம் இருக்கு அந்த புதுக்கோட்டையா? ஆமா ஆமா ஆமா. கால் விட்டாங்க கொடுத்து நீங்களும் சொல்ல வேண்டியதானே. இந்த மகனுடைய மனநிலைகள் திருந்துமா திருந்தாதா, உடல்நிலை சரியாகுமா ஆகாதாங்கிற குழப்பத்தோடு வந்திருக்கேன். வந்து உட்காருங்க. நின்று கொண்டே இருக்கிறேன். உட்காருங்க. மூன்று மாத காலங்களில் இவனுக்கு உடலால் ஒரு தெளிவும் வாழ்க்கையில் ஒரு ஒளியும் கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? நல்லாக்கி தரேன்னு சொல்லணும்ல. பாப்பா பக்கத்தில் வாடா. சத்தம் போடாதாக்கா. 3 முறை என்னைய பாருங்க. சரியாக்கி தரேன். இந்த கனியை சாப்பிட்டுக்காங்க. நல்லா கர்மசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? வாங்க அண்ணாச்சி. பிள்ளை கட்டி கொடுத்தாச்சா? கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? கல்யாணம் முடிச்சாச்சா? வாழ்க்கையை பற்றி கேட்கணுங்கிறீர்கள். என்னது அது? கால் வந்துட்டுவாங்க. ஆத்திரப்படாதீங்க. ஏன் கவலைப்படுகிறீர்கள்? என்னமோ கீழே விழுந்துச்சே. என்னது? யாருக்கு தரதுக்கு? கண்ணாடியை கலத்தி கயிறை வையுங்கள். வீட்டை தாண்டி வலது பக்கத்தில் வெகு தூரம் சென்றால் சுடுகாடு இருக்கிறதே. இருக்கா? ஒரு கல்கோரி தெரிகிறதே. இருக்கா? கால் சொல்லலாம். இப்பொழுது 9 மாதங்களாக உன் பையனுக்கு தொழில் சொந்தமாக மனக்குழப்பமும் ஒரு வெறுப்பும் மனவேதனையும் பெற்றிருக்கிறான். இதை வச்சு ஓட்டுவோமா அல்லது வேற எங்கேயும் திசை திரும்பிக்கிடுவோமாங்கிற எண்ணம் அவன் உள்ளத்துல இருக்கு. அடித்தனெல்லாம் அந்த ஒரு தொழிலையும் உருவாக்கித்தாரேன். இந்த தொழிலையும் வளப்படுத்தி தாரேன். வேற என்ன வேணும்? தீர்த்து தாரேன்ப்பா. மகாலட்சுமி கடாட்சம் தரேன். பாஸ் ஆயிடுவான். வெற்றி உண்டு. அது மட்டும் இப்போ கிடைக்காத அண்ணன் 3 முறை என்னை பாரு. அசத்துவோம். நான் கூப்பிடாம யாருமே வரக்கூடாது. கர்மசாமிக்கு திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யார்? யாருக்கு? கரண்ட் இல்லாத ஒரு பெரிய பிரச்சனை தான். என்ன பொண்ணுக்கு கண்ணுக்கு இந்த அழகு ஆஞ்சநேயர் கோயில் எங்கேயாவது இருக்காப்பா? சிவாலயம் இருக்கா? ஐயனாறு வீரனாறு பேச்சு தாய் இருக்காங்களா? கால் வந்துட்டாங்க. ஏன்டா அதை கொண்டு மாற்றி கல்யாணத்துக்கு மனதையும் சரியாக்கணும், பணத்தையும் சரியாக்கணும். வெற்றியாக்கி தடையில்லாமல் நடத்திருந்தா போதும்ல. சரி, உன் வீட்டுக்குள்ள ஒரு சன்னியாசி வரார, அது யாரு? தாத்தா.
ஒரு உயர்ந்த பக்தன் இல்லையா? கால் வந்துட்டு வாங்க. கருப்பசாமிக்கு இந்தாப்பா, ஆவணிக்குள்ள திருமணத்தை நிர்ணயித்து வெற்றியாக்கி தாரேன். புண்ணியம் அடைவாயப்பா, செல்வம் கிடைக்கும். வாழ்க, சாப்பிட்டு போ. கருப்பசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு? யோசனை பண்றீங்க. பொம்பளை பிள்ளை இருக்கா? என்னப்பா அவளுக்கு? கால் சொல்லலாம். நல்ல காலில் விடல, நல்ல காலில் விடுங்க. என்ன குன்று கூடி குமரையா குறைகளை தீரையா. எப்பா குன்றுக்குடி முருகனை போய் பார்த்துருக்கியா? எத்தனை முறை போயிருக்கிய? அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? பாத்தியா? அதான் அந்த குன்றுக்குடி முருகப்பெருமான் வந்து தண்ணீர் பந்தலும் அன்னதான சோத்து கட்டிகளும் கொண்டு வந்து எனக்கு காட்டினான். அதான் குன்றுக்குடி குமரையா அப்படின்னு பாட்டு பாடினேன். இன்னும் நீங்க பண்ணணும். உங்கள் பிறவி தோறும் உங்கள் பாரம்பரியமாக செய்ய வேண்டும். ஒன்று போல கால் விட்டுவாங்க. பாத்தியா? படிப்பில் உயர்ந்த மதிப்பெண்ணும் உத்தியோகமும் வாங்கி தந்தா போதுமா? வேற என்ன வேண்டும்? அந்த ரிசல்ட் வந்தாச்சு, ஜெயிச்சாச்சு. புண்ணியமா இருங்க. கும்பாபிஷேகம் எந்த கோயிலுக்கு? 1 2 3 4 5 6 ஐப்பசிக்கு பிறகு நடக்கும். இந்தாங்க, அதுக்கு பணம் ஆனந்தமா வந்து சேரும். நல்லா இருங்க. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு கள்ளக்குறிச்சி 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 பொன்னான வாழ்வே மண்ணாகி போமா. வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனையும் உடையவர் யார்? வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனையும் உடையவர் யார்? கள்ளக்குறிச்சி எல்லை. கடன் சொத்து பிரச்சனையாக வந்தது யார்? கால் சொல்லலாம். யார் இந்த அம்மா? கால் என்னடா தொழில் பார்க்குற? தொப்புள்ள இருந்து இடப்புறத்தில் ஒரு வலி இருக்கு. என்ன வலி அது? வயிற்றுல துடிப்பு இருக்கு. வலி இருக்குடா தம்பி, துடிப்பு இருக்குடா. அல்சருக்கு மருந்து சாப்பிட்றா, இல்லைன்னா குடல் நோய் வந்துடும்டா. குடிப்பியாடா? குடிக்கலடா, குடிச்சிடாத, அல்சருக்கு சரி வராது. கால் வலிப்பா. முருகா முருகா, சந்திரோதயம் ஒரு பெண்ணான உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க எல்லைக்கு போற வழியில கருப்பசாமி இருக்காரு, ஒரு விநாயகர் இருக்காரு, காளியாத்தா இருக்கா. இந்த எல்லையில் நீங்க இருக்கும் பொழுது இப்ப 2.25 ஆண்டுகளாக தொழிலால் நஷ்டமும் பண கஷ்டமும் கடனும் பெற்று வேதனை விட்டு இருக்கிய. இடையில் இந்த உலகத்துல வாழவா வேண்டாமாங்கிற ஒரு மனக்குழப்பமும் தோன்றி வேதனைக்குரிய ஒரு செய்தியாக உங்க உள்ளத்துல இருக்கும். இருக்கா? கால் நோன்பா. இந்த கடனை தீர்த்து உன்னை வாழ வச்சா போதுமாடா? இந்தா பணம் வந்திருக்கேன், லட்சமா கிடைக்கும். வெற்றி அடைவாய் மகனே, உன் கடன் தீரும். 3 முறை என்னைய பாரு.
நலமாகும். இந்த ஆண்டுல ஒருத்தருக்கு திருமணமும் நடக்கும். எல்லாம் வெற்றியாகி தாரேன். இந்த கடன்கள் இருந்து தீர்வதற்கு நாங்கள் வேலைக்கு போய் தான் அடைக்கணுமா அல்லது எதையும் கைமாற்றி விட வேண்டிய நிலைமை வருமா என்ற ஒரு மனக்குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. கைமாற்றி விட வேண்டிய அவசியம் இல்லை. காசு படம் நான் தாரேன், உன் கடனை தீர்த்து தாரேன். கால் ஒன்று சொல்லலாம். இந்தியாவிலே வேலை கிடைக்கணுமா வெளிநாட்டில் கிடைக்கணுமா? இந்தியாவில் தான் வேணுமோ? கெட்டிக்கார பேலாக இருக்கானே, மறைக்காத அந்த ஆளு. நம்மளை கூப்பிடுவாரோ கூப்பிட மாட்டார், பயனுக்கு நடக்காம. ஆவணி மாதத்துக்குள் நிறைந்த ஒரு வருமானமும் ஒரு அதிர்ஷ்டமான செல்வமும் கிடைக்கும். அதில் உன் கடன் தீரும். உன் பிள்ளைகளுக்கு மங்களகரமான காரியமும் நடக்கும். இந்தா செல்வாக்கா இருப்பா. உன் உள்ளத்தை ஒரு பெண் தொடுவாள். மாட்டிக்கிடாமல் உன்னை நான் காப்பாற்றுவேன். வேலை கிடைச்சிரும்பா, சந்தோஷமா இரு. இந்த கருப்பசாமி புண்ணியமா இரு மகளே, ஆனந்தம் அடைவாய். குடும்பத்தோடு வந்த மகன். கம்பெனி பிடிச்சிருக்கா உனக்கு? ஆனால் சமாளிக்க முடியல, அதுதான் பிரச்சனை. என்ன வேணும் உனக்கு? இப்போ அப்பாவை பற்றி பேசினா நீ வருத்தப்படுவிய. சொல்லவா? பாம்புக்கு 2 தலை இருந்தால் என்ன ஆகும்? இப்படி கூடி கொஞ்சம் முயற்சி போகணும், இப்படி கூடி முயற்சி. அதுதான் உங்கள் அப்பன் புத்தி. ஒத்துக்கிட்டியா? டிங் டிங் டிங். கால் வந்துட்டு வா. உனக்கு தேவை பணம், ஒரு வீடு நான் தந்துட்டேன். நல்லா இரு. உன் பிள்ளை குட்டிகளை காப்பாற்றி தரேன். வெற்றி உண்டு. அப்பங்கிட்ட எந்த பேச்சும் பேசாத. தம்பிக்கு கல்யாணம் தை மாதம் நடக்கும். அவன் விரும்புகிற பெண்ணை நீ கல்யாணம் முடிச்சு வச்சிருவியா? விரும்புவான், நடக்கும். ஓ, வயிறார சாப்பிடு. கால் ஒன்று சாப்பா. உள்ளத்தாமனு உனக்கு எப்படி தெரியும்? திருமணம் ஆகல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆசிரியர் டிஆர்பி பாஸ் பண்ண கவர்மெண்ட் எக்ஸாம். அப்படியா? கல்ல முடி. காலில் வந்துட்டு வா. ஒரு பிஎட் முடிச்ச ஒரு பெண்ணுடைய பயோடாட்டா உன் கைக்கு வந்துச்சா? ஆமாம் ஐயா. அது எங்க? அது பார்த்துட்டு அப்பா தான் பார்க்குறேன்னு சொல்லிக்கிறாரு. அதை முடிச்சிருவோமா? கால் வந்துட்டு வா. வா. ரொம்ப பேசுத, பணத்தை பேண தெரியல, கொஞ்சம் பக்குவமாக இருக்கணும். என்ன பணலாட்ட உலகம் மதிக்காதடா செல்ல மகனே. இந்தா கல்யாணத்தை நடத்தி தரேன், சந்தோஷமா இருக்கு. இந்தா ஒரு இடம் வாங்குறதுக்கு பிளான் இருக்குல்ல, அசத்திடுவோம். போ. கால் வந்துட்டு வாப்பா செல்ல மகனே. அடுத்த பைசில் இந்தோனேசியா. இந்தோனேசியா என்னப்பா வேணும் உனக்கு? திருமணம் ஆகணும். இதுவரை எந்த முயற்சியும் பண்ணலையா? கண்ண முடிக்கா. விவசாய நிலங்கள் இது இருக்காடா? எத்தனை ஏக்கர் வச்சிருக்க? 1 ஏக்கர் சரியா விளைச்சல் இல்லாமல் கொஞ்சம் வேதனை அடைஞ்சிய. அதில் எதுவும் தண்ணிக்கு கிணறு போட்டிருக்கியா? கம்மியா இருக்க. கண்ண மூடு. சொந்த பந்தங்கள்லையும் ஒரு பெண்ணை பேசுனீங்களா? அது என்னாச்சுடா? செட் ஆகலை.
இந்த ஆவணிக்குள்ள உனக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கண்டா. மங்களமாக இருப்ப. கல்யாணம் முடிச்சு 3வது மாதத்துக்குள்ள ஒரு குழந்தை பாக்கியம் உருவாயிடும். ஆம்பளை பேர இருப்பான், கருப்பண்ணன்னு பேர் வை. மகிழ்ச்சியா. இந்தோனேசியா கால் சொல்லலாம். அடுத்த பைத்தில் இலங்கை மாநகர். இலங்கை மாநகர். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் வீட்டு அருகில் மின் கம்பம் ஒன்று பக்கத்தில் இருக்கு. இருக்காயா? இருக்கு. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போன உடனே பல பேர்கள் பக்தியாகி தொழுகின்ற தெய்வ ஆணையம் இருக்கு. இருக்கலாம். கால் விட்டுவா பற்றி அங்கேருந்து இந்தோனேசியாவை நம்ம போய் பார்க்குறோம். நம்ம சொன்னா எவன்டா கேட்க. ஆனந்தமாக உட்கார். நீ நிறைய சவுண்ட் சர்வீஸ்களையும் ஒலிபெருக்கிகளும் உன்னுடைய நுண்ண அறிவான ப்ராடக்ட் பண்ணியிருக்க. அவைகளெல்லாம் இப்போ உனக்கு விநியோகம் ஆகணும். அதில் நீ ப்ராடக்ட் பண்ண பணத்திலிருந்து 3 மடங்கு உனக்கு லாபம் வரணும் என்பது ஒன்று கேள்வி. அதை நடத்தி தந்தா போதும்லா. ஒன்று, நீ பெற்ற பிள்ளைக்கு நல்லது ஒரு வாழ்வை அமைச்சு அவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஞானத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பது உன் கருத்து. வெற்றியாகி தாரேன். உன் மனைவியினுடைய உள்ளத்தை அடிக்கடி ஒரு ஆத்மா வந்து தொடுது. அது ஆன்மாவா அல்லது பேயா அப்படிங்கிற குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்கு. அதை தொட விடாமல் நிறுத்தி தந்தா போதும்லா. கால் ஒன்று சொல்லலாம். இந்த 3 இடத்திலிருந்து உன்னுடைய படைப்புகளுக்கு வியாபார தொடர்பு வரும். அவைகளை பற்றிய உத்தரவு வரலப்பா. வெற்றி ஆகித்தார். இந்தா பணம் கிடைச்சாச்சு. பண்ணுவார். பிரார்த்தனை செய்ய என்னை வைத்து ஆனந்தம் அடைவார். கால் ஒன்றுப்பா. வயிறார சாப்பிட்டு போங்க அண்ணா. எஸ், பைய எடுத்துக்க. மோர் மோர். பைரவர்னு ஒரு தெய்வம் வருதே, எங்க இருக்கிறார்? வீட்டில் வச்சு கும்பிட்டேன். இப்போ வைக்கல. என்ன தப்பு செய்து விட்டீர்கள் பார்த்தீர்களா? கால் விட்டு வாங்குவோம். மோர் இல்லையா? எல்லாம் நீரே குடிச்சிருக்கு. உண்மையா இல்லையா? இல்லை, இவர் கையில் யாரும் மோர் கொடுக்காதுங்க. எதிர்பாராத விதமாக உன்னுடைய உடம்புல சர்ம நோய், தோல் சம்பந்தமான நோய் ஏற்பட்டிருக்குப்பா. அது செய்வினை ஒய்வினை கோளாறால ஏற்படவில்லை, இயற்கையாக வந்திருக்கு. அந்த நோயை இனி வளர விடாமல் நான் தடுத்து தாரேன். வருமானத்துக்குரிய வழிகளை தடையில்லாமல் நடத்தி தாரேன். கால் ஒன்று சொன்ன வேற என்ன வேணும்? மகள் இந்த மாதமே வேலை கிடைச்சிரும். வெற்றி அடைஞ்சுப்பான். இந்தா காசு பணத்தோடு கண்ணியமாக இருப்பாயப்பா. வாழ்க. கர்மசாமிக்கு மதுரை அரசாடும் மீனாட்சி. பொம்பளை பிள்ளை கல்யாண விஷயமா கேட்டு வந்தது யாரு? மதுரையிலிருந்து பொம்பளை பிள்ளை வாழ்க்கை தகுந்தமா கேட்டு வந்தது. வாயா, யாருக்கு யாது? 21 நாள் கழிச்சு வர சொன்னீங்க. நீ இல்லை, நீ வந்து உன் பேர் சிக்கந்தர், திருப்பரங்குன்றம் பிறந்த ஊர். நீ ஒருத்தைய லவ் பண்ணுத, உன்னைய மறந்து போயிட்டா. அது விஷயமா என்னை கேட்க வந்திருக்க. பிறகு கூப்பிடுறேன் போ. பொம்பளை பிள்ளை வாழ்க்கை தகுந்தமா கேட்டு வந்தது யார்? அடே அப்பா, மதுரை. பொம்பளை பிள்ளை வாழ்க்கை தகுந்தமா கேட்டு வந்தது யார்? நீங்க இதுல யார் அது வராங்களா?
என்ன பொம்பளை பிள்ளைக்கு என்ன வேணும்? கால் வந்துட்டு வாங்க. மதுரை எல்லை உடல்நிலையில் பாதிக்கப்பட்டு பணத்தால் வேதனை அடைந்து வந்த பெண்மணி யார்? அப்படி நிற்க உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில எந்த சர்க்கலும் ஏற்படாது. 6 மாதங்களுக்கு பிறகு தனி குடித்தனம் ஆவார்கள். 2 பிள்ளைகளை பெற்று எதிர்காலத்தில் புனிதமாக வாழ்வாள். சிறந்த உத்தியோகமும் ஒரு பிசினஸும் நடக்கும். ஜெயிச்சு தந்தா போதுங்களா? கால் ஒன்று. கோவிலை தேடி முருகா வெற்றி உண்டு. நான் பணம் தந்துட்டா உன் கடன் தீர்ந்தாச்சு. போ கால் வந்துட்டுவாமா. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. யாருக்கு உடல்நிலை தெரியல? வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? பக்கத்துல வா. கண்ண மூடி உட்கார், கண்ண மூடி உட்கார். செய்வினை கோளாறுகள் நடக்கவில்லை மகளே, இது இயற்கையான பிணி. இதை தீர்த்து உன்னை நான் தெளிவாக்கி தாரேன். வருமானத்துக்கு வழியும் தாரேன். உன் பையனை உனக்கு அடக்கி தாரேன். கால் ஒன்று வா, கால் ஒன்று வா. இந்தா, இன்னையிலிருந்து நீ தெளிவாயிருவ, படிப்படியாக நல்லாயிருவேன். 3 முறை என்னைய பார்க்கவா. தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? நான் பார்க்குற தொழிலில் நஷ்டமும் தடைகளும் இருக்கு, அதை தெளிவு பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவங்க. அண்ணன் உங்களுக்கு மதுரையா? எந்த ஊருண்ணே? மதுரையில் மேலூர் வேற, மதுரை வேற. பொறுமை வேண்டும் மகளே, பொறுமை வேண்டும். மதுரையா? உசிலம்பட்டியெல்லாம் நான் மதுரையில் கூப்பிடுறதில்ல. மதுரை உசிலம்பட்டிங்கிறது தனித்த ஊர், மேலூருங்கிறது திருச்சி செல்லும் வழி. வாக்குவாதம் தேவையில்லை. நான் சொன்ன ஊர் மட்டும் வாங்க. மதுரை தான் பார்க்குற தொழிலில் நஷ்டமும் மனவேதனை இருக்குன்னு கேட்டு வந்தது. வாப்பா அண்ணன் நில்லுங்க, கூப்பிடுறேன். மேலூருக்கு 2 உத்தரவு இருக்கு, நல்லா புரிஞ்சிக்காங்க. அதில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கலாம் அல்லவா? என்னடா தொழில் பார்க்குற? கண்ண முடுறா. குடும்பத்தில் 2 கல்யாணம் முடிச்சது யாரு? உங்க தாத்தா பாட்டி. ஏன் அப்போ இல்லைன்னு சொன்னேன்? உனக்கு தெரியல. வேற ஒரு பொம்பளை யாரும் உங்களை குறுக்க வந்து குழப்பம் பண்ணாளா? கால் வந்துட்டு வா. அமைதியா இருங்க. இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்னால உன்னுடைய தொழில் இருந்த வேகம் இப்ப இல்லை. இப்போ போட்டி பொறாமையால் உனக்கு வரக்கூடிய ஆர்டர்களெல்லாம் தடுத்து நிறுத்தி, இப்போ சில வேலைகளை நீ செய்யவில்லை, முழுமைப்படுத்தி கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் உன் மீது இருக்கிறது. உண்மையா இல்லையா? கால் ஒன்று. இந்த தொழிலுக்கு செய்வனை சொந்தமான குறைபாடுகள் நடந்திருக்கிறது. அதை நிறுத்தி உன் தொழிலை மீண்டும் தொடங்க வச்சு தாரேன். வேற என்ன வேணும் உன் பிள்ளைக்கு? இந்தா நடத்தி வச்சிருவோம், பிரச்சனை இல்லாமல் ஆக்கி தரேன். 3 முறை என்னைய பார் மகனே. அமாவாசைக்கு வந்து சேரு, அங்கே போய் பதிவு பண்ணிக்காப்போ. கர்மசாமிக்கு அங்கே நின்று நான் கூப்பிடுறேன். பாசத்தில் யாரையும் கூப்பிட மாட்டேன், பணிவுக்கும் கூப்பிட மாட்டேன். அமைதியாக இருக்கணும். 1 2 3. என்னுடைய கணவனுடைய உடலும் உழைப்பும் நல்லா இருக்கணும்னு கேட்டு வந்தது யாரு? என்னாச்சு உடல்ல? என்னாச்சு உன் புருஷனுக்கு? கால் ஒன்று. டிங் டிங் டிங். கால் ஒன்று. அடுத்து மதுரை, நான் பெற்ற பிள்ளைக்கு நல்வாழ்வு அமைக்கணும்னு கேட்டு வந்த பெண்ணடியாள். பொம்பளைன்னு சொல்லியிருக்கேன். ஏய் பொம்பளைன்னு சொல்லியிருக்கேன். அச்சனி பிச்சனி குச்சனி வேலை பாக்கிய நினைக்காமா அப்படி
அப்படி நின்றுக்கா, அப்படி நின்றுக்கா. வா. உன் வீட்டுக்காரனுக்கு ஒரு கை சோர்ந்து விட்டன, அதுக்கு எதுவும் மாசு மந்திரிகம் எதுவும் நடந்திருக்குமா என்ற குழப்பம்